பொதுவாகவே நம்ம சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களையும் நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை கிட்ட ஒரு செல்போன் கொடுத்தால் கூட அந்த செல்போன் அந்த குழந்தை இப்பவே ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுதான் செல்போன் அல்லது இது ரிமோட். ரிமோட் எப்படி எப்படிலாம் அமுத்துனா என்னென்னதான் நடக்கும். கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான நவீனமான பல பொருள்களை எல்லாம் ரொம்ப எளிதா அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதை எப்படி இப்படி எல்லாம் வேலை செய்யணுங்கிற அந்த செயல்முறையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையில் அறிவியலில் மிகப்பெரிய மாற்றம் தான், முன்னேற்றம் தான், திறமை தான், அல்லது வியப்புக்குரிய விஷயம் தான். சயின்ஸ் மிராக்கிள்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா வெளியில இருக்கக்கூடிய எவ்வளவு பொருள்களையும் அல்லது எவ்வளவு சாதனங்களையும் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் நமக்கு உள்ள அறிவியலை விட மிகப்பெரிய ஒன்று நமக்குள்ள ஒன்று. அதுக்கு பேரு மனம் என்று சொல்றாங்க. அந்த மனம் என்கின்ற ஒன்றை எந்த பட்டன் அமுத்தினா அதிலிருந்து அன்பு வெளிப்படும், எப்ப எந்த பட்டன் அமுத்தினா கோபம் கொப்பளிக்கும், எந்த பட்டன் அமுத்தினா கவலை வெளிவரும், எந்த பட்டன் அமுத்தினா ஆசை, வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் எப்பப்பெல்லாம் வெளிவரும்னு நம்ம தெரியாம அந்த செல்போன் மாதிரி அல்லது அந்த ரிமோட் கண்ட்ரோலை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம நம்ம எல்லாம் நம்முடைய மனதை நாம் அப்படியும் இப்படியும் வளைச்சு நெளிச்சு முறிச்சு நம்முடைய மனதை நம்ம ரொம்ப உடைச்சு வச்சிருக்கோம். இப்ப மனம் உடைந்து விட்டால் போதுங்க, வாழ்க்கை நிச்சயமா அது கூட சேர்ந்து உடைஞ்சிடும். அதனாலதான் அவங்களுக்கு மன முறிவுன்னு சொல்றாங்க. மைண்ட் புரோக்கன் ஆங்கிலத்துல சொல்றாங்க. இந்த மைண்ட் புரோக்கன் ஆயிடுச்சுன்னா, மனம் முறிஞ்சு போச்சுன்னா, அதுக்கப்புறம் எதை வச்சும் மனதை சரி பண்ண முடியாது. இப்ப உடல்ல ஏதாவது ஒரு பாதிப்புனா உடனே சரி பண்ணிக்கலாம். இந்த டாக்டர் இல்லைன்னா அந்த டாக்டர், அந்த டாக்டர் இல்லைன்னா வேற ஏதாவது சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், அப்படி இப்படின்னு மாற்று மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்து சரீர ரீதியான எந்த நோயையும் குணப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் வாய்ப்பு இருக்கு. ஆனா மனதில் ஏதாவது ஒரு பாதிப்பு, ஒரு கோளாறு வந்துச்சுன்னா, எனக்கு மனதில் கோளாறுன்னு யாருக்கிட்ட போய் நம்ம சொன்னாலும் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு நம்ம மனதில் கோளாறுக்கு நிச்சயமாக மருந்தின் மூலம், மருத்துவத்தின் மூலம் குணமடையவே முடியாதுங்கிறது தான் மருத்துவ உலகின் தோல்விங்க. அப்ப அந்த நிலைக்கு போறதுக்கு முன்னால நம்ம ஒவ்வொருத்தரும் தினமும் ஒரு 5 நிமிடமாவது கடவுள் கூட இருக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒதுக்குறோம் இல்லைங்களா? பூஜை ரூம்லையும் அல்லது கோவிலையும் பக்தி செலுத்துவதற்கோ ஒரு 5 நிமிஷம் கடவுள் கிட்ட நம்ம பழகிறதுக்காக ஒதுக்குற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் முதலில் நம்முடைய மனதோடு பழகுவதற்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கினோம்னா நம்முடைய மனம் நமக்கு ஏற்றாற் போல மாறிக்கொண்டு வந்தால் நிச்சயம் இந்த உலகத்தில் வெளியிலிருந்து எந்த பிரச்சனை உங்களை நோக்கி வந்தாலும் நீங்கள் அந்த பிரச்சனையை அமைதியாக, ஆழமாக, நிச்சயமாக ஆற்றலுடன் நீங்கள் சந்திக்க முடியும். முதல்ல உள்ளத்தை அல்லது மனதை நாம் உறுதிப்படுத்தாமல், பலப்படுத்தாமல் இருந்தோமானால் சின்ன பிரச்சனை கூட நம்மை மிகப்பெரிய அளவில் பாதிச்சோம். ஒரு சின்ன விஷயம், நம்ம ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, இது ஒரு சாதாரண விஷயம். உடனே நமக்கு டென்ஷனோ அல்லது உடனே நமக்கு கோபமோ வந்துடும். அல்லது சமைச்சிட்டு இருக்கோம்,
திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன கோளாறுல கேஸ் அடைப்பு ஏற்பட்டால் கூட நமக்கு எரிச்சலும் கோபமும் டென்ஷனும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம கோபப்படுறதும் அல்லது டென்ஷன் ஆகிறதும் அல்லது கவலைப்படுறதும் அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் மேலெல்லாம் ஆசை வைப்பதும் விருப்பு பொறாமை அடைவதும் இதெல்லாம் நாளுக்கு நாள் நம்முடைய மனதை மிகவும் பலவீனப்படுத்தும். அதனாலதான் இன்னைக்கு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு வெறும் 60 வரைக்கும் இருந்தால் போதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப தேஞ்சிருச்சுங்க ஆயுள். காரணம் என்னன்னா வாழ்க்கை பழக்க வழக்கம் கிடையாதுங்க. நம்முடைய மனதை நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்கல, மனதை இன்னும் சரியா பழக்க வழக்கப்படுத்தல, நமக்கு ஏற்றாற்போல் மனதை இன்னும் நம்ம மாத்தல. அதான் உண்மை. அதனால தினமும் ஒரு 5 நிமிடம் ஆகுது நம்முடைய மனதோடு நாம் தனிமையில் இருந்து பேசவும் அல்லது தனிமையில் இருந்து நம்முடைய மனதில் என்னென்ன இருக்கு, எவ்வளவு கிலோ அன்பு இருக்கு, எவ்வளவு கிலோ கோபம் இருக்கு, எவ்வளவு கிலோ அல்லது எவ்வளவு டன் கவலை இருக்கு, இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தேவையானவைகளை மட்டுமே உள்ளே வைத்துக் கொண்டு தேவையற்றவைகளை கொஞ்சம் வெளியே தள்ளிவிட்டால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நன்மையை நோக்கியதாக இருக்கும். நன்மை நம்மை தேடியும் வரும். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் இன்று முதல் நாம் ஒவ்வொருவரின் உள்ளத்தை அமைதியான உள்ளமாக மாற்றிக்கொள்வோம். அமைதியான உள்ளமாக மாற்றிக்கொள்வோம். இன்று முதல் நாம் ஒவ்வொருவரையும் உள்ளமும் அமைதியான உள்ளமாக மாறட்டும். அமைதியான உள்ளமாக மாறட்டும். இன்று முதல் நம் ஒவ்வொருவரின் உதடுகளும் அன்பான வார்த்தைகளை மட்டுமே பேசுகின்ற உதடுகளாக மாறட்டும். அன்பாலும் அமைதியாலும் ஒவ்வொரு மனிதரும் இன்று முதல் தெய்வமாக வேண்டும். அன்பாலும் அமைதியாலும் ஒவ்வொரு குடும்பமும் இன்று முதல் கோவிலாக வேண்டும். அன்பாலும் அமைதியாலும் ஒவ்வொரு ஊரும் இந்த உலகம் மொத்த பிரபஞ்சமும் ஸ்வர்க்கமாக மாற வேண்டும். ஸ்வர்க்கமாக மாற வேண்டும். ஆம், உங்கள் ஒவ்வொருவருடைய அமைதியான உள்ளத்தாலும் அன்பான உதட்டாலும் உங்கள் வாழ்வும் இந்த உலகம் இன்று முதல் சொர்க்கமாகவே மாறட்டும். இன்று முதல் சொர்க்கமாகவே மாறட்டும். அதற்காக மனித உள்ளத்தின் அதர்மம் என்று கூறப்படும் அர்த்தம் இல்லாத கோபங்களையும் அவசியமே இல்லாத கவலைகளையும் இன்று முதல் நாம் இங்கேயே விட்டுவிட்டு செல்வோம் அல்லது இங்கேயே வீசிவிட்டு செல்வோம். அதற்கு பதிலாக மனித உள்ளத்தின் தர்மம் என்று போற்றப்படும் அளவு கடந்த அன்பையும் ஆழமான அமைதியையும் எவ்வளவு வேண்டுமோ இன்று முதல் நம் உள்ளத்துள் நிறைத்துக் கொள்வோம். எங்கு சென்றாலும் அதை எடுத்தும் செல்வோம், மக்களுக்கு கொடுத்தும் செல்வோம். சிவோம் சிவ